ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம பழைய பெயிண்ட் அடிச்சு டேமேஜ் ஆன இந்த கிரில்லுக்கு வந்து பெயிண்டை ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பெயிண்ட் ரிமூவரை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து காப்சி கோட்டிங் பெயிண்ட் ரிமூவர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 3/4 கிலோ பேக்கு. இது வந்து 540 ரூபா எம்ஆர்பி வரும். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணி கைப்படாமல் யூஸ் பண்ணணும். கையில் பட்டுனா கையை பற்று போகும், ஆசிட் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணணும். இது வந்து இந்த பாலிஷ் மாதிரி இருக்கும் இந்த பெயிண்ட் ரிமூவர். இது வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு ஃபுல்லாக எங்கே நம்ம பெயிண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆன உடனே அது எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிடும். இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா எல்லா பெயிண்ட்டை வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்த அப்புறமா நமக்கு வந்து அதை எல்லாத்தையும் ஒரு சில்லு வச்சு இழைச்சிட்டோம்னா எல்லாம் ஃபினிஷிங்காக எல்லாம் கலந்து வந்துடும். பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிடணும் ஃபுல்லாக எல்லாமே. இது வந்து நம்ம கையில் படக்கூடாது. கையில் பட்டுனா ஒரு மாதிரி காந்தம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பொருளாக்கும் சான்ஸ் இருக்குது, ஆசிட் மாதிரி இருக்கும். இது நம்ம அடிச்சுட்டு இழைக்கும் போது அதில் இந்த பெயிண்டில் பட்டு கையில் படும்போதே ஒரு மாதிரி நல்லா காந்தம். இந்த மாதிரி சில்லு ஒன்று எடுத்துடுங்க. எடுத்துட்டு பொரிஞ்சிருக்க இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அடித்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பொரிஞ்சிடும் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி பொரிஞ்சிருக்கதை நம்ம இந்த சில்லை வச்சு இழைச்சோம்னா சும்மா ரஃப்பாக இழைச்சாலே இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி நம்ம இழைச்சாச்சுன்னா அந்த மெட்டல் வந்து நமக்கு வந்து கிரில்லாம் வந்து புதுசு மாதிரி ஆயிரும். பழைய பெயிண்ட் ரிமூவ் ஆயிரும். இதை நம்ம ரிமூவ் பண்ணாமல் அப்ளை பண்ணோன்னா ஏற்கனவே ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால அந்த ஃபினிஷிங் இருக்காது நமக்கு பெயிண்டிங். அது மட்டும் இல்லை, இது இவங்க வந்து ஏற்கனவே சாதா எனாமல் அடிச்சிருந்து இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிவ் எனாமல் அடிக்கணும். ஆட்டோமேட்டிக் பெயிண்ட், அதாவது ஹார்னர் மிக்ஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால இதை ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிவ் ஹார்னர் மிக்ஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதனால இதை ரிமூவ் பண்ண போகிறோம் நாங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணோம்னா அந்த மெட்டல் வந்து பியூர் ஆயிரும், அதாவது க்ளீன் ஆயிரும். நம்ம புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அடித்தோம்னா. இல்லாமல் நம்ம இந்த பெயிண்டை ரிமூவ் பண்ணாமல் அடித்தோம்னா இந்த கூண்ண ஐட்டங்கள் அடித்தா பொரிஞ்சியும் போகும், தின்னர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுனால. இல்லாமல் அந்த பிஞ்சு போயிருக்கிற இடங்கள்லாம் ஃபினிஷிங் இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் ரிமூவர் போட்டு எல்லாத்தையும் கலத்தி எடுத்துகிட்டு அடித்தோம்னா நல்லா ஃபினிஷிங்காகவும் இருக்கும். கூண்ண பெயிண்ட் அடிக்கும்போது குவாலிட்டியாகவும் இருக்கும். இது ஏற்கனவே இந்த ஜிஏ பைப் தான் இது. அதனால் ஃபுல்லாக நீட்டாகவே வந்துடும். ஜிஏ பைப் ரொம்ப திருப்பிடிச்சிருக்காது, அந்த ஜாயின்டில் மட்டும்தான் இதாகும். அதனால நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அடிச்சோன்னா இன்னும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி சில்ல போட்டு இழைச்சிட்டோம்னா எல்லாமே ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், அவ்வளோ புது கம்பி மாதிரி ஆக்கியாச்சு. பெயிண்ட் ரிமூவ் பண்ண உடனே எல்லாமே புதுசு மாதிரி, புதுசாக நம்ம ஏற்கனவே பெயிண்ட் அடிக்கும்போது என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்தோ அப்படியே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரியே பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு பெயிண்ட் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு தேவைத்தாள் போட்டு தேய்ச்சிடணும். ஏன்னா சில இடங்களில் 1-2 சின்ன டாட் மாதிரி போகாமல் இருக்கலாம். அதை வந்து லேசாக பேப்பர் போட்டோம்னா ஃபினிஷிங்கே வந்துடும். அதை அப்ளை பண்ண நம்ம இழைச்சிட்டோம்னா ஃபினிஷிங்காகவே வந்துடும். கொஞ்சம் லேட் ஆகும்போது அடுத்து செட் ஆக ஆரம்பிச்சிட்டுனா கொஞ்சம் ஹார்டாகும், செட் ஆகிரும். அது இழைக்கும் போது சிரமமாக இருக்கும் கொஞ்சம். அது அடிக்கவே கூடவே ஒரு கொஞ்சம் டைமில் பின்னாலே இழைச்சி எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணி ப்ரைமர் அடிச்சு விட்ருக்கோம். இதுக்கு மேலே நம்ம வந்து பெயிண்ட் அடித்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து ஹார்னர் மிக்ஸ் பண்ணி அடிக்கக்கூடிய மெட்டலுக்குள்ள பெயிண்ட். இது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு பாருங்கள் ஃபினிஷிங் நல்லா இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் பழைய ரொம்ப டேமேஜான கிரில்லு ஐட்டங்கள் மெட்டல் இதெல்லாம்
புதுசு மாதிரி அடிக்கணும்னா இந்த மாதிரி பெயிண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குன்னு. இந்த மாதிரி ஃபினிஷிங்காக புதுசு மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிருங்க.